ஹாய் வெல்கம் டு இண்டி சோ ஸ்டுடியோ. இன்னைக்கு பேக் டு பேசிக்ஸ்ல பேரலல் பேண்ட் டிராஃப்டிங் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், இன்னைக்கு நான் வந்து பேரலல் பேண்ட் டிராஃப்டிங் பண்ண போறேன். சைஸ் வந்து ஹிப் சைஸ் 38க்கு நான் வந்து எடுக்க போறேன். ஸோ எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் பேஸ் லைன்ஸ் எல்லாம் இங்கே ட்ரா பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரம் த பாட்டம் டுவர்ட்ஸ் த டாப் தான் நான் எடுக்க போகிறேன். மோஸ்ட்லி எல்லா பேண்ட்டுக்குமே இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஹைட் ஆஃப் த பேண்ட் வந்து நான் பாடி மெஷர்மெண்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ அது இன்னும் கஸ்டமைஸ்டாக இருக்கும் இல்லையா, அதனால நான் அப்படி எடுத்திருக்கேன். டோட்டல் வந்து 33. இங்கே வேஸ்ட் பேண்ட் வந்து மைனஸ் பண்ணால் தட் இஸ் 1 inch மைனஸ் பண்ணால் 32 வரும். ஸோ பேண்ட்டோட லென்த் வந்து 32. சாரி, இங்கே வந்து ஃபஸ்ட்டு நான் ஆங்கிளில் வந்து சீம் அலவன்ஸ் தரணும். யூஸ்வலாக நான் 2 inches தான் தருவேன். இதுலேயும் நான் அப்படி தான் தரப்பேன். இந்த ஸ்கேல் வந்து 2 inches இருக்கிறதுனால நான் அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நான் இங்கேருந்து மெஷர் பண்ணுவேன். பேப்பர் கொஞ்சம் ரோலில் இருந்ததுனால ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாட்டேன், ஃப்ளாட்டாக இல்லை. நான் இங்கேருந்து என்னோட மெஷர்மெண்ட்க்கு நான் 32 இங்கே மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நான் அந்த பேண்ட்டோட ஹைட் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நான் கிராச் வந்து எப்படி மெஷர் பண்ணுறேன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ஃபிட்டிங் பற்றி நான் ஒன்று சொல்லணும். இந்த ஃபிட்டிங் வந்து ஆக்சுவலாக என்னோட டாட்டருக்கு தான் நான் பண்ணுறேன். அவளோட ஹிப் சைஸ் வந்து 37. ஆனால் சின்ஸ் அவள் வந்து ஆஸ் அ சைல்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும்னு தான் பார்ப்பீங்க எந்த கார்மெண்ட்டுமே. ஸோ அந்த இது பேஸ் பண்ணி பார்த்தேன்னா நான் ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவாகவே எடுத்துக்கிறேன். அவளுக்கு வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கோ இல்லை ஓடுறதுக்கோ வாட் எவர் ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும் 38, அதாவது ஒரு சைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்தேன்னா அவளுக்கு உட்காரத்துக்கு இல்லை பைக்ல உட்காரத்துக்கோ அந்த மாதிரி. அதுதான் என்னோட மெயின் கிரைட்டீரியாவா இருக்கு. இதுல உங்களுக்கு ஃபிட்டடா வேணும்னா நீங்க 36க்கும் 38க்கும் நடுவுல எடுக்கலாம். அது ஒன்றும் பெரிய இந்த கால்குலேஷன்லாம் இல்லை. இப்போ 10 இருக்கு, 36க்கு வந்து 10 இருக்கு அண்ட் 38க்கு 10.5 இருக்கு. இதுக்கு நடுவுல இருக்கிறது வந்து 10.25 வரும். வேற ஒன்றும் பெரிய மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இதுக்கு தேவையில்லை. அதே மாதிரி ஃப்ரண்ட் கிராச் டெப்த் எடுக்கும் போதும் இங்கே 9 இருக்கு அண்ட் 9.5 இருக்கு. இதுக்கு நடுவில் எடுக்கணும்னா 9.25. ஸோ லைட் டிஃப்ரென்ஸ் தான் வரும் இதில். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா 38 சைஸுக்கே நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ சப்போஸ் ஹிப் சைஸ் வந்து 36 இருக்கலாம், பட் அவங்களோட தைஸோ இல்லை கிராச் வந்து கொஞ்சம் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் பட் வந்து வால்யூம்னஸாக இருந்தது, கொஞ்சம் பல்கியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நாட் டு பாடி ஷேம், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். அந்த மாதிரி இருக்கும்போது 36 நீங்க ஹிப் எடுத்துக்கிட்டு கிராச் வந்து நீங்க 9.5 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தா கொஞ்சம் அந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணும்போது ஃபிட்டிங் நல்லா வரும். ஸோ இப்போ நான் கிராச் ட்ரா பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றேன். கிராச் ட்ரா பண்ணோன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். நீங்க எல்லா மெஷர்மெண்ட்ஸும் பண்ணி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் நான் ஹிப் எடுத்துக்கிறேன். ஹிப் வந்து 10.5 நான் இங்கே மார்க் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி 10.5 இங்கேயும் மார்க் பண்ணுறேன். அண்ட் இங்கே வந்து 38 சைஸ்க்கு கிராச் டெப்த் இஸ் 9.5. அதுக்கு முன்னாடி நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கேருந்து நான் 9.5 எடுக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் லைனை. 9.5 இங்கே வருது. அண்ட் அதே மாதிரி இங்கேயும் 9.5 நான் மெஷர் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு பாயிண்ட் ஒன்று மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த லைனையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். 38 சைஸ்க்கு ஃப்ரண்ட் கிராச் எக்ஸ்டென்ஷன் இஸ் 2 inches. ஸோ நான் 2 inches இங்கே மார்க் பண்ணிக்கிறேன்.
மார்க் பண்ணிட்டு இப்படி வச்சு எங்க இந்த 2 பாயிண்ட்ஸ் கனெக்ட் ஆகுதோ அங்க நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் இந்த பக்கம் இருந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். தட் இஸ் 1.5 இன்ச். ஏன்னா ஹிப் சைஸ் பிலோ 46க்கு நான் 1.5 இன்ச் ரைஸ் கொடுத்துருக்கேன். அதனால நான் இங்க மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த பாயிண்ட்டையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து மிட் பாயிண்ட் எடுக்கணும். ஸோ 10.5ஓட மிட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு என்ன வருதுன்னா 5.25 வருது. அதே 5.25 நான் இங்கே எல்லா லைனாக மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கிராச் சைடு முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் ஆங்கிள் ரவுண்ட் எடுக்கணும். ஆங்கிள் ரவுண்ட் நான் இங்கே 15 கொடுத்துருக்கேன் ஃபார் 38 சைஸ்க்கு. பட் 15 எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால நான் 16 எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஃபார் என் எக்ஸாம்பிள், நான் கால் காணிக்க முடியாது. ஸோ இப்போ அது காலுன்னு நினச்சிக்கோங்க. இப்படி இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக வந்து எனக்கு 16 இன்ச்சஸ் வரணும். ஸோ 16ஓட ஒரு ஹாஃப் தான் நான் இங்கே பண்ணுறேன். அதனால நான் இங்க 8 இன்ச்சஸ் தான் எடுக்கணும். அந்த 8 இன்ச்சஸ்லயும் இங்க 4 அண்ட் இங்க 4 வந்துடும். ஸோ இங்க 8 மார்க் பண்ணிக்கிறேன் டோட்டலா. இங்க 4 அண்ட் இங்க 4 மார்க் பண்ணினதுக்கு அப்புறம் இங்க இருந்து நான் ஒரு லைன் டிரா பண்ணோம். அதுக்கு முன்னாடி இங்க லைட்டா நான் ஒரு ஷேப் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச் இருந்தா கூட ஓகே தான். 1/2 இன்ச்க்கு ஷேப் கொடுத்துக்கிறேன். என்கிட்ட ஹிப்காவ் தான் இருக்கு, அதனால அதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்லைட்டா இது எங்க டச் ஆகுதோ நான் இந்த பேஸ் லைனும் இந்த 1/2 இன்ச் மார்க் பண்ண இல்லையா அந்த லைனும் அந்த பாயிண்ட்டும் டச் ஆகிற மாதிரி ஒரு இடத்துல நான் வச்சு ஜஸ்ட் லைட்டா ஒரு கர்வ், லைட்டாக தான் வருது, ரொம்பலாம் வரல. அண்ட் நான் இங்கேருந்து வருமானு எனக்கு தெரியல, ரொம்ப கர்வாக போகுது, அந்த மாதிரி போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து இப்படி வச்சா இதை வச்சே நான் போய் லைட்டாக ஒரு கர்வ் எடுத்துட்டு வந்துடுறேன். லைட்டாக ரொம்பலாம் கர்வ் பண்ணல, நான் லைட்டாக ஸ்லாண்டிங்காக தான் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி அந்த சைடும் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் தான் நான் அந்த மார்க் பண்ணியிருக்கேன். நான் அதே மாதிரி இந்த சைடையும் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப கர்வ் நான் பண்ணல, அதனால அது எங்கே கரெக்டாக எனக்கு அலைன் ஆகுதோ நான் அந்த மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே ஆங்கிளில் வந்து நான் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த சைடு மட்டும் நான் அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்துடுறேன். அண்ட் இந்த சைடு நான் கொஞ்சம் லைட்டாக டீவியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக சீம் அலவன்ஸ்க்கு நான் மார்க் பண்ணோம். சீம் அலவன்ஸ் வந்து ஆல்ரெடி ஆங்கிளுக்கு கொடுத்தாச்சு, ஸோ அதை பற்றி வரி பண்ணிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து இந்த சைட்ஸ் அண்ட் இந்த கிராச்க்கு மேலே அப்புறம் இந்த சைட்ஸ்க்கு வந்துடும். அது வந்து 1/2 இன்ச்சஸ் தான் எல்லா சைட்ஸுமே வரும். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த 1/2 இன்ச் எடுக்கிறதுனால ஹிப்பு சின்னதாகிடுமான்னு உங்களுக்கு டவுட் வரும். பட் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நான் ஹிப்பு நான் மெஷர் பண்ணும்போதே ஈஸோட கொடுத்து தான் மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 1/2 இன்ச் எடுக்கிறதுல அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வந்துடாது, கரெக்டாக தான் இருக்கும் ஃபிட்டிங்.
மார்க் பண்ணிட்டேன். இப்போ ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு லெக்கா வாங்கணும் நான், பட் என்னால் போக முடியல கடைக்கு. ஆன்லைனில் வாங்குறத விட நேரில் போய் வாங்கினா நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். அதனால தான் டிலே ஆகிட்டே இருக்கு. லெக்கா இருந்தால் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இப்படி இப்படி வச்சு வச்சு தான் லைன்ஸ் ட்ரா பண்ண வேண்டியதாக இருக்குது. கம்ப்ளீட் பண்ணாச்சு. ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் எழுதிக்கிறேன். பேண்ட் ஹைட் வந்து ஆர் லென்த் 32 inches ப்ளஸ் 1 inch இஸ் வேஸ்ட் பேண்ட். ஸோ இதுக்கு எலாஸ்டிக் வந்து நான் வைக்க போகிறேன். எலாஸ்டிக் மட்டும்தான் வைக்க போகிறேன். அதோட டை பண்ணுறதுக்கு நாட்டெல்லாம் நான் வைக்கல, ஏன்னா அது அவசியம் இல்லை. அது கரெக்டாக இருக்கும், அதனால நான் அப்படியே விட்டுறேன். இதோட வேஸ்ட் சைஸ் மிட் வேஸ்ட் வந்து 32 இருக்குது. ஸோ நான் 32 எடுத்துக்கிறேன். 32 inches minus the 4 inch. 32 minus 4 வந்து 28 inches வருது. ஸோ 28 inchesக்கு வந்து எனக்கு எலாஸ்டிக் எடுக்கணும். ப்ளஸ் ஒரு 1 inch வந்து சீம் அலவன்ஸ்க்கு. அதை வச்சு தைக்கிறதுக்கு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் பேக் தான் நான் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இங்கே இந்த பைண்டர் கிளிப்ஸ் வச்சு பேக்கும் அதே மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து பைண்டர் கிளிப்ஸ் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வேறு ஒரு மெத்தடு மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இல்லைன்னா இதெல்லாமே ட்ரேஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் வந்து ஃப்ரண்ட் மட்டும் இந்த போர்ஷன்லாம் கட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த போர்ஷனை நான் லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு தேவைப்படுறது இந்த பாயிண்ட், இந்த கிராச்சோட டெப்த்தும் அண்ட் ஹிப் வந்து எங்கே வருதுன்னு அந்த பாயிண்ட்டும் எனக்கு வேணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதை கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு கிடச்சிருச்சு. எனக்கு என்னன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மிஸ்மேட்ச் வர மாதிரி இருக்கு. அதாவது கொஞ்சம் ஷேப் சரியில்லை, அதனால நான் லைட்டாக இந்த ஷேப் எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி பேக் கிராச் டெப்த் வந்து இங்கே 38க்கு 10 இருக்கு. ஃப்ரண்ட் வந்து நான் 9.5 எடுத்தேன் இல்லையா. ஸோ இப்போ நான் 10 எடுக்கணும். அதனால நான் இங்கே ஒரு லைன் ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இது சீம் அலவன்ஸ் இருக்கிறதுனால நான் இங்கேருந்து தான் மெஷர் பண்ண முடியும். அதனால் நான் அந்த பாயிண்ட்டை இங்கேன்னு பார்க்குறேன். இங்கே வருது. அண்ட் இங்கே வந்து உள்ள எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அண்ட் ரைஸ் வந்து ஃப்ரண்ட்ல மட்டும் இல்லை பேக்லேயும் வருது. அதுக்கு நான் 2.5 கொடுக்குறேன். இந்த பாயிண்ட் இங்கே இருக்கு. ஸோ இங்கே இருந்து நான் 2.5 மேலே இது வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போதான் ஈஸியாக இருக்கும்.
அண்ட் இந்த இந்த சீம் அலவன்ஸ் நான் எடுக்கல, அதனால நான் ஒரிஜினல் பாயிண்ட்லேருந்தே நான் மெஷர் பண்ணி அதுக்கப்புறம் நான் சீம் அலவன்ஸ் எடுத்துக்கிறேன். அது இன்னும் எனக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். அண்ட் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் நான் கனெக்ட் பண்ணோம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் எங்கே வருதுன்னு எனக்கு தெரியணும். இங்கே வருது. ட்ரா பண்ணியாச்சு. ஆக்சுவலாக ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். இங்கேருந்து வந்து 3.75 எடுக்கக்கூடாது, இங்கேருந்து 3.75 எடுக்கணும். அண்ட் அது தப்பு பண்ணிட்டேன். அண்ட் நான் ஒன்று பண்ணுறேன், இந்த லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போதைக்கு நான் இதை எடுத்துடுறேன். எடுத்துட்டு நான் ஃபோல்ட் பண்ணி வச்சிடுறேன். இப்போ நான் வந்து இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இங்க இருந்து $3.75 எடுத்துக்கிறேன் இங்க. ஸோ ஒரிஜினல் ஃப்ரண்ட் கிராச் வந்து 2 inches தான். ஸோ 2 inchesக்கு நான் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டையும் எப்படி கனெக்ட் ஆகுதோ அந்த மாதிரி நான் வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், பேக் கிராச் வந்துடுச்சு. இதோட முடிஞ்சுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இங்கெல்லாம் சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். திருப்பியும் நான் அலைன் பண்ணி பைண்டர் கிளிப்ஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஏரியா ட்ரா பண்ணோம். இதுக்கு வந்து இங்கேருந்து வர்றதுனால நான் ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா எடுத்து ஈஸியாக வர மாதிரி நான் கனெக்ட் பண்ணணும். இந்த ஆங்கிள் ரவுண்டாக நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது எக்ஸ்டெண்ட் பண்ண தேவையில்லை இப்போதைக்கு. இங்கேருந்து எடுத்தாலே இதுதான் 1/2 inch வருது. இதை நான் ஒரிஜினல் மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. அண்ட் அதே மாதிரி லெக்காக வச்சு நீங்கள் ஃபஸ்ட் நான் ஒரு இது ட்ரா பண்ணிக்கிறேன், லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கேருந்து இங்கேருந்து இப்படி வர மாதிரி நான் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சது. இதோட ஒன்றுமே இந்த சைடெல்லாம் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இப்போ ஒன்லி சீம் அலவன்ஸ் மட்டும்தான் நான் தரணும். சேம் இதுக்கு கொடுத்த மாதிரி தான் இதுக்கும் வந்துடும். முன்னாடி நான் ஒன்று பண்ணிக்கிறேன், இந்த சைடு மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன், இன்னும் ஈஸியாக இருக்கும் எனக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ இது வரைக்கும் நான் கட் பண்ணிக்கிறேன். இது வந்து இது நான் அப்புறம் ட்ரா பண்ணிக்கிறேன். இது கட் பண்ணால் ஆல்மோஸ்ட் சேம் மெஷர்மெண்ட் தான் வரும். இல்லைன்னா ஒன்று பண்ணுறேன், இதை வந்து நான் ட்ரா பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த லைனும் மீட் ஆகிடும். அதனால வந்து சேம் மெஷர்மெண்ட் தான் வரும். ஸோ நான் இப்போ இந்த சைடு மட்டும் நான் கட் பண்ணிட்டு வரேன். இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து எனக்கு இது வேணும். ஸோ ஒன்று பண்ணுறேன், இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த கையோட நான் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், எனக்கு தேவைப்பட்டது எனக்கு இருக்குது.
ஸோ மிச்சம் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, சீம் அலவன்ஸ் எல்லாம் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அதோட ஃப்ரண்ட் எனக்கு இப்போ தேவையில்லை. அண்ட் எங்கெங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுமோ அதெல்லாம் நான் பண்ணிடுறேன். சீம் அலவன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். சேம் 1/2 இன்ச் தான். இங்கே நான் கொஞ்சம் ஷேப் கொஞ்சம் மாற்றிட்டேன். ஏன்னா இப்படி வர மாதிரி இருந்தது. இது இந்த லெக் கர்வ் இருந்ததுன்னா எனக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஹிப் கர்வ் வச்சுட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ட்ரா பண்ணுறதுக்கே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி டிராஃப்டிங் பண்ணும்போது சில இம்பார்ட்டன்ட் ஸ்கேல்ஸ் எல்லாம் வாங்கி தான் ஆகணும். நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். வேஸ்ட் ஆஃப் மணின்னு நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். ஏன்னா இப்போ எனக்கு அது இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான். இது இன்னும் கட் பண்ணிட்டா முடிஞ்சது பேக். அண்ட் பேக்குக்கு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். சைஸ் 38 இப்போ எடுத்துருக்கேன். அண்ட் ஆங்கிளுக்கு நான் 16 இன்ச்சஸ் எடுத்துருக்கேன் டோட்டல். ஸோ இதோட பேரல் பேண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃபார் த ஹிப் சைஸ் 38. அண்ட் இதோட ஸ்டிச்சிங் ப்ராசஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக. அண்ட் அது ஒரு கார்ட்ஸ் மாதிரி நான் பண்ணலான்னு இருக்கேன். தட் இஸ் டாப் அண்ட் பாட்டம். பாட்டம் பேரலல் அண்ட் டாப் ஒரு சிம்பிளான யூ நெக்கோ இல்லை வி நெக் வச்சு பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் அதோட டாப்போட டிராஃப்டிங்கும் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அது ஷார்ட் டாப் தான் வரும். ஜஸ்ட் பிலோ த பட் அந்த மாதிரி வரும். ஸோ எஸ், தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரியணும், உங்களுக்கு ட்ரை பண்ணி கரெக்டாக வந்துதான் உங்கள் சைஸ்க்கு வந்துதான் எனக்கு எப்படி தெரியும், நீங்கள் சொன்னாதான் தெரியும். ஸோ எஸ், தட்ஸ் இட். பை.